ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான கிளாஸ் ரூம் ஆஃப் தி லைட் சீசன் 4 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்துட்டு சில இன்டைரக்ட் டீட்டெயிலிங்ஸ் இருக்குது. ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இதை செகண்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா இதை இப்போவே காமிச்சிருக்காங்களா அப்படின்னு அந்த இன்டைரக்ட் டீட்டெயிலை நோட்டீஸ் பண்ணுவீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் லைட் சீசன் 4 எபிசோட் 3. ஹோசன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்கள் கிளாஸை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை, தன்னோட பாயிண்ட்ஸ் அதிகப்படுத்தணும்னு தான் அவன் நினைக்கிறான். அவர் ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் எங்கள் கிளாஸ் ஆளுங்க கிட்டே இருந்து அவன் எந்த பாயிண்ட்ஸையும் வாங்கலையே அப்படின்னு நானே நம்ம ஹீரோட்ட கேட்டா அவன் அப்படி தான் கிளாஸை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான் நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ஹோசன் கிட்ட இதை போய் சொல்லி பேச ஏற்பாடு பண்ண அப்படின்னு சோசனை சொல்கிறா. சரின்னு நானும் செய்வோம் ஃபோன் பண்ணி கொடுக்குறா. பட் ஹோசன் வந்து இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிடல. அவன் டீலிங்க்கு வர்றதா இருந்தால் காசு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது பிரைவேட் பாயிண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த நெகோசியேஷன் ஃபெயில் ஆயிருது. நானே சாரி கேட்கப்பா, அட்லீஸ்ட் ஹோசன் கிட்ட இதுதான் ஏன் முடிவுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன்னு சோசனை சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப தனியா இருக்கும்போது சமையல கத்துக்கிட்டு இருக்கான். அரேசாவா நம்ம ஹீரோக்கு கால் பண்றா. நான் சொன்னதை விசாரிச்சியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, ஸ்டோர்ல இருக்கிற கிளர்க்கிட்ட விசாரிச்சேன். ஏப்ரல்ல நீ ஒருத்த மட்டும் தான் அந்த கத்தியை வாங்கியிருக்க. அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் இயரும் அந்த கத்தியை வாங்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஒரு கூட வந்த பொண்ணு வந்துட்டு அதை வேணான்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களாம். அந்த பொண்ணை பத்தி அந்த கிளர்க்குக்கு தரல அப்படின்னு சொல்லி காராசாவா சொல்லியிருந்தா. ஆமா, அவன் ஸ்டடிஸ் எப்படி போகுது நம்ம ஹீரோ கேட்கறான். நீ இப்பெல்லாம் குரூப்புக்கே வர்றதில்ல, அந்த அளவுக்கு நான் படிக்கிறது இல்லைன்னு வா சொல்லுவோம். நான் கூட இருந்தா மோட்டிவேட் ஆவியா நம்ம ஹீரோ கிட்ட, என் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா மோட்டிவேட் ஆக மாட்டேனான்னு கேட்கவோ, அப்ப நாளைக்கு என் ரூமுக்கு வா நம்ம ஹீரோ சொல்றான். சோசனே கொயஞ்சி கிட்ட போய் கேட்கறா. என் பார்ட்னர் யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். உன் பார்ட்னர் அப்ப நான் சூஸ் பண்ணுவான்னு சோசனை கேட்கவோ முடியாதுன்னு அவன் சொல்றான். கொயஞ்சி என்ன பண்ணாலும் அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ சோசனேவோ சரின்னு விட்டுருது. ரொம்பவும் நானசை கிட்ட போய் இவங்க பேசுறாங்க. ஹோசன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்றாங்க. இந்த டீலிங் எங்கேயுமே போலன்னு சோசனை சொல்லவும், என்கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு. பெசாம கிளாஸ் 1Dயோட லீடரா நான் மாறலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ எங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட்டை நீங்க விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு நானும் சொல்றா. ஹோசனை எதிர்த்துவான் கிளாஸ் உன் பக்கம் நிக்குமான்னு சோசனை கேட்கவும், கண்டிப்பா நிக்கும். ஏன்னா ஹோசனை எல்லாரும் மரியாதை கொடுத்த ஒன்னும் லீடர் ஆக்கல, பயந்துதான் லீடர் ஆக்கி இருக்காங்க. அவன் மைண்ட் மாத்துறதுக்கு நீங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லவும், சோசனைவும் ஓகே அப்படின்னு சொல்றா. ஹோசன் பண்ணதை எங்க மேல எதுவும் பகையா எடுத்துக்கிட மாட்டீங்களேன்னு கேட்டா, கண்டிப்பா மாட்டேன் அப்படின்னு சோசனை சொல்றா. எப்படியாச்சும் பிளான் பண்ணி இந்த சண்டே உங்க ரெண்டு பேரையும் நான் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், சரி நான் ஒன்ன நம்புறேன் அப்படின்னு சோசனை சொல்றா. ஸ்டடி குரூப்ல இருந்து மெசேஜ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சோசனை போகவும், ஒரு கிட்ட தான் உங்க கிளாஸ் லீடரானா எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிடணும். எனக்கு கொஞ்சம் சீனியர், உங்களை பார்க்கும்போது எனக்கு மோசமான ஆள் மாதிரி எதனாலயோ தோணுதுன்னு சொல்லவும், என்ன சொல்ல வர நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு வளைவா ஒயிட் ரூம் ஸ்டூடெண்டா இருந்தா என்னை விட சுப்பீரியர்னு அந்த ஆள் கிட்ட காமிச்சுக்கிட்ட ட்ரை பண்ணுவா. இன்னொரு ஒயிட் ரூம் ஸ்டூடெண்ட் பார்த்து மோசமானவங்கன்னு அவங்க சொல்ல வாய்ப்பில்லை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாரி, நான் சொன்னதை கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பவும், ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? உங்க கிளாஸ்ல இருந்து ஒருத்தன் ஒரு வேளை எக்ஸ்பல்ஷன் ஆனா அவனை உன்னால காப்பாற்ற முடியும். நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தேங்க்ஸ் சொல்ற விதமா இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நானே கிளம்புறா. இப்ப கரைசவா அடுத்த நாள் நம்ம ஹீரோட ரூமுக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கா. வா அகாடமிக் அச்சீவ்மெண்ட் சி ரேங்க்ல இருக்கு. பட் உண்மையா நீ ட்ரை பண்ணா எவ்வளவு எடுப்பேன்னு கேட்கவும், 400க்கு நான் 400 எடுப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். இது ஸ்கூலுக்கு நான் வந்ததுல இருந்து என்னால சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின் எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். என் டீச்சர் என் பக்கத்துல வந்து உட்காந்து எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே இவங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. கொஞ்சமா ரொமான்ஸும் பண்றாங்க. காராய்சவா அப்ப பார்த்தா பெட்ல ஏதோ ஒரு ரெட் ஹேர் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறா. இது ஒரு பொண்ணோட தானே நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா, ஆமா சவா வந்து ஹாலிங் பெல் அடிக்கவும் இவா தானே அது அப்படின்னு சொல்லி அவ்வளவு புரிஞ்சுக்கிறா. காராய்சவா போய் ஹாலிங் பெல் அழுத்தி பேசவும், தப்பான ரூமுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஆமசவா கேட்டா, இல்ல இது நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காராய்சாவா சொல்லவும் சரின்னு அவளை நம்ம ஹீரோ உள்ள விடுறான். நீங்க செகண்ட் இயர் காராய்சாவா தானே? நீங்க சீனியர் அயனகோஜியோட கேர்ள் ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு வா கேக்குறா. உனக்கு என்ன வந்துச்சு, நீ எதுக்கு கியோட்டாக்காவை பார்க்க வந்தேன்னு கேட்கவும், என் ஃபேவரட் ஹேர் டையை நான் இங்க விட்டுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன்னு வா சொல்றா. கொஞ்சம் என் கூட சேர்ந்து தேடலாம்ல அப்படின்னு ஆமசவா கேட்கவும், சரி நம்ம ஹீரோவோ தேடுறான். நீ எதுக்கு இவன் ரூமுக்கு வந்துட்டு போனேன்னு கேட்கவும், சீனியர் அயனகோஜி தான் என் பர்சனல் செஃப்னு வா சொல்லவும், என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி காராய்சாவா கோபமா கேட்கவும், ஒரு தடவை தான் சமைச்சு கொடுத்தேன், அவ சூடோக்கு பார்ட்னராக போறவா நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். கிச்சன்ல விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஆமசவா கிச்சனுக்கு போறா. உங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லையா அப்படின்னு காராய்சவா கேட்கறா. என் டையை கண்டுபிடிச்சிட்டேன், சரி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கல, தெரிஞ்சிருந்தா எனக்காக மட்டும் சமைக்க சொல்லியிருக்க மாட்டேன்னு ஆமசவா சொல்லிட்டு கிளம்புறா. அவ கூட ரொம்ப க்ளோஸா தெரியுதியே அப்படின்னு சொல்லி காராய்சவா கோச்சுக்கிறா. இப்ப ஞாயிற்றுக்கிழமையும் வருது. ஹோசனை இன்னைக்கு தான் மீட் பண்றதா பிளான் வச்சிருக்காங்க. அப்போ சாக்கியனாகிய நம்ம ஹீரோ மீட் பண்றான். ஹோரகிட்டா சூடோ ஈகோக்குள்ள பார்ட்னரை தேடிட்டு இருக்கா போலன்னு கேட்கவா, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒயிட் ரூம்ல இருந்து அசாசன் வந்ததா கேள்விப்பட்டேன்னு வா சொல்லவும், எனக்கு எதுவாகாத நம்ம ஹீரோ சொன்னா எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றேன்னு வா கேட்கறா. ஏன்னா இதுக்கு மேல நான் பின்வாங்க போறதில்ல நம்ம ஹீரோ சொல்றான். பார்ட்னர் இல்லைன்னா நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சாக்கியனாக்கி கேட்கவும்,
பரவாயில்ல பட் தேங்க்ஸ், நீ ஸ்கில்ஃபுல்லானவான்னு எனக்கு தெரியும், பட் என்னோட விதியை நான் டிசைட் பண்ண நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்ல. ஓகே, இந்த ஃபைட்டை நான் தூரத்துல இருந்து வாட்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கியனாகி கிளம்புறா. சம்மந்தமே இல்லாம ஒரு 2 ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹீரோட்ட வந்து, நான் ஓட்டமியா இது சுபா கிளாஸ் 1C சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட போயிட்டு பார்ட்னர் அப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு முன்னாடி வேற யார்கிட்டயாச்சும் கேட்டிங்களா நம்ம ஹீரோ கேட்டா, இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னவன் ஸ்பெசிஃபிக்கா ஏன் செலக்ட் பண்ணீங்க நம்ம ஹீரோ கேட்டா, காரணம்லாம் எதுவும் இல்லை, சும்மா ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு அந்த பசங்க சொல்லவும், இப்போ வரைக்கும் நான் பார்ட்னரை செலக்ட் பண்ணல, பட் என் மைண்டில் ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, அது ஒர்க் ஆகலன்னு நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன். அந்த பசங்களும் நம்ம ஹீரோ கிட்ட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போகிறாங்க. சுபாக்கி அண்ட் ஓட்டோமியா இந்த பெயர்களையும் நான் ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். காரேசாவாவும் மாயாவும் மீட் பண்றாங்க. நீ ஹிராட்டா கூட ஏன் பிரேக்கப் பண்ணன்னு கேட்கவும், அதை நான் வந்து சொல்லலையா என்னன்னு காரேசாவா சமாளிச்சா, அது எதனாலன்னு எனக்கு தெரியும், நீ அயனகோஜியை லவ் பண்றதுனா அப்படின்னு கேட்கறா. நீயா ஏன் அப்படி திங்க் பண்றன்னு கேட்கவும், நான் அயனகோஜியை லவ் பண்றேன்னு உன்கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ அவன் கூட க்ளோஸா பழக ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லவும், அது வந்து நீ சொல்றது சரிதான், நானும் அவனை டேட்டிங் பண்றோன்னு சொல்லவும், அப்ப அது உண்மைதான் மாயா கொஞ்சம் சோகமாக்குறா. நீங்க எப்போல இருந்து டேட்டிங் பண்றீங்கன்னு கேட்கவும், தெரியல, மேபி நீ என்கிட்ட அட்வைஸ் கேட்க வந்த அந்த டயத்துல தான் நினைக்கிறேன், நீ எவ்வளவு கோவமா இருக்கியான்னு காராஜாவா கேட்கறேன். டைம் முதுகுல குத்துனா கண்டிப்பா நான் கோவப்பட மாட்டேனா. காராஜாவை டப்புனவா சவுட்ல அடிச்சுட்டு, இப்ப நம்ம இதை ஈவன்னு சொல்லிக்கிடலாம் அப்படின்னு மாயா சொல்லவும், வேணா இந்த கணத்திலேயே அடிச்சுட்டுக்கோன்னு காரகசாவா சொன்னா, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, சாரி அப்படின்னு வா சொல்லவும், நீ லவ் பண்ண பர்சனை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் தான் சாரி கேட்கணும்னு காரகசாவா சொல்லவும், விட அயனுக்கு உண்மையிலேயே ஆசம், உனக்கும் அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஆளரா. ரொம்பவே சாரி அப்படின்னு காரகசாவாவும் ஆளரா. இப்போ நானசை சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோ போறான், மற்றவங்களும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ரெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டியா நம்ம ஹீரோ கிட்ட 250 வாங்கிடுவேன் சோடோ சொல்றான். சோசுனி என்ன பாராட்டுறது தப்பா எனக்கு மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோசுனி கிட்ட நான் இப்போ ப்ரப்போஸ் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமான்னு சோடோ கேட்கறான். கண்டிப்பா ஆகாது நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அப்ப பொறுமையா இருக்கிறேன், இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கு, அதுக்குள்ள இம்ப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு சோடோ நினைக்கிறான். அதுக்கப்புறமா அவ உன்னை ரிஜெக்ட் பண்ணா நம்ம ஹீரோ கேட்கவும், சோகத்துல மூழ்கி போயிருவேன், இல்லை யாரையாச்சும் போட்டு குத்துவேன், பட் அது சோசுனைக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு, அப்படி நான் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்றான். இப்போ சோசுனேவா அந்த இடத்துக்கு வந்துருதா. 3 பேரும் போயிட்டு அந்த கராகுக்குள்ள வெயிட் பண்றாங்க. சோடோ கண்டிப்பா அவன் கோவப்படுத்துற மாதிரி பேசுவான், கோவப்பட்டு அடிச்சிடாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவங்க வந்துட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஹோசனை நேர்ல பார்த்து பேசுறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வழியா நானசை எப்படியோ அவனை சமாதானப்படுத்தி நேர்ல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் டைம் இருக்கு, நம்ம ஹீரோவும் இன்னும் அவனோட பார்ட்னர் இன்னும் செலக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல இருக்கும், மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.